இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெள்ளை கொண்டக்கடலையை வச்சு ஒரு கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம். பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை பொரிச்சதுக்கப்புறம் 100 கிராம் சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவு சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். மூணு பெரிய வெங்காயம், 3 பெரிய தக்காளி, அதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். தாளிக்கிறதுக்கு நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும். இந்த பேஸ்ட் அரைக்கிறதுக்கு நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்துக்கணும். 3 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, பழமான தக்காளி, இதை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக ஆக்கியாச்சு. இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு வாசனைலாம் போனதுக்கப்புறம் இப்போ அந்த வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க. இன்றைக்கி நான் தேங்காய் பால் சாதம் செஞ்சேன். அதுக்கு தான் இந்த கிரேவி வச்சேன். 1.5 ஸ்பூன் அளவு வெறும் மிளகாய்த்தூளுங்க. இது குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை, வெறும் மிளகாய்த்தூள். 1.5 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். சின்ன டீஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். அந்த சின்ன டீஸ்பூன் அளவுலேயே 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி. இதை எல்லாமே போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் அந்த எண்ணெயிலே அந்த தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசனைலாம் போனால் தான் அந்த டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நமக்கு சாப்பிட. வதக்க தாங்க அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த மாதிரி கிரேவியெல்லாம். இப்போ இதுக்கு கிரேவிக்கு தேவையான உப்பையும் நல்லா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நான் 2 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். அந்த கொண்டக்கடலையை இப்போ சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கிரேவிக்கெல்லாம் வெள்ளை கொண்டக்கடலை தாங்க நல்லாயிருக்கும். கருப்பு கொண்டக்கடலைன்னா நமக்கு குழம்புக்கு தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கிரேவி, சன்னா மசாலா இதுக்கெல்லாம் வெள்ளை கொண்டக்கடலை நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இது நம்ம வதக்கையில் போடுறதை காட்டிலும் இந்த மாதிரி எல்லாம் வதக்கி முடித்தது, இந்த கடலையெல்லாம் போட்டதுக்கப்புறம் இதை போடுங்க. அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம வதக்கும் போது போடுற டேஸ்ட்டை விட இந்த மாதிரி நம்ம பச்சையாக அதை லாஸ்ட்டாக போட்டு நம்ம மூடி போட்டு வைக்கையில் ரொம்ப அந்த அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ புதினாவும் கொத்தமல்லியும் போட்டாச்சு. தண்ணி தேவையான அளவு ஊற்றியாச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டுடலாங்க. அப்போ தான் நம்ம கிரேவி நல்லா திக்காக சேர்ந்த மாதிரி நல்லா சூப்பராக இருக்குங்க. இப்போ 2 விசில் முடிஞ்சு குக்கர் விசிலும் அடங்கிருச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்குறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான வெள்ளை கொண்டக்கடலை கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் அப்படியே நம்ம அடுப்பை சிம்லேயே வச்சு அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டு இருந்தோம்னா இந்த கொஞ்சமாக நமக்கு அப்படியே நல்லா அந்த டேஸ்ட்டாக அப்படியே இருக்கும். ஒரு அந்த கிரேவிலாம் நல்லா திக்காக வரும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படி கொதிக்க வைங்க. இதில் நான் 2 பீஸ் அளவு பட்ரு சேர்த்துருக்கேங்க. பட்ரு சேர்க்குறனால சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் 2 ஸ்பூன் அளவு பட்ரு சேர்த்துருக்கேன். 2 பீஸ் அளவு பட்ரு சேர்த்துருக்கேன். பட்ரு இல்லைன்னா நீங்கள் 2 ஸ்பூன் அளவு நெய் கூட ஊற்றலாம். ஏன்னா அந்த வாசம் நமக்கு சாப்பிடையில ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்காண்டி இந்த மாதிரி நான் இருந்தனால பட்ரு சேர்த்துருக்கேன். இல்லைன்னா 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்குவேங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்லேயும் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. சப்பாத்தி, பூரிக்கு அடி தூளாக இருக்கும்.
இன்றைக்கி வந்து நமக்கு தேங்காய் பால் சாதம், இந்த மாதிரி சாதத்துக்கும் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்குங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி, ஏன்னா நம்ம ஏற்கனவே கொத்தமல்லி புதினாலாம் போட்டிருக்கோம். இந்த புதினாவோட வாசம் எல்லாம் சேர்ந்து செம்மையாக இருக்குங்க. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு நம்ம அப்படி இறக்கி வச்சிட வேண்டியதாங்க. சூப்பரான வெள்ளை கொண்டக்கடலை பட்ரு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பட்ரு போட்டனால இதுக்கு பேர் பட்ரு கிரேவின்னு வச்சுக்கலாம் நம்ம. சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் தேங்காய் பால் சாதமும் இந்த கொண்டக்கடலை கிரேவியும் தாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் வச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஆர்வமாக இருக்கும். ரொம்ப நாள் வீடியோ போட முடியலங்க. இன்னுமே தொடர்ச்சியாக வீடியோ போட முயற்சி பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.